வணக்கம். மூன்றாம் பகுதி பேசிக் சொசைட்டி ஸ்ட்ரக்சர். சரி, இதில் வந்து ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்? யாரெல்லாம் வந்து ஆன்மீக ரீதியாக உங்கள் ஆன்மாவை வந்து எப்படி எவால்வ் பண்ணுறது? எவல்யூஷன் வந்து உடலுக்கு மட்டும் இல்லை, ஆன்மாவுக்கு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சோல் வந்து இந்த உடலை எடுக்குதுன்னா ரெண்டுத்துக்குமே சிமிலரான தரவுகள் இருக்கணும். நம்ம உடலோட பஞ்சேந்திரியங்களுக்குமே ஒரே மாதிரியான தரவுகள், ஆற்றல் இருந்துச்சுன்னா அதற்கு இணையான அதே தரவுகள், அதற்கான ஆற்றல் இருக்க பெறக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் சோல் வந்து அதனோட ஒத்தி செய்யும் போது என்ன ஆகுது? உயிர் வந்து ஜனிக்குது. ஸோ இப்போ நாம வந்து இந்த உடலை எடுத்துட்டோம். இப்படியே இந்த கெமிக்கலுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வாழ்ந்துடணுமா? இல்ல. ஒரு இடத்துல நமக்கு ஐ ஓப்பனிங் ஆகுது, நமக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஐ ஓப்பனிங் ஆன உடனே என்ன ஆகுது? பைனியல்ஸ் இருக்குது, ரிப்கேஜ்ல ஃபயர் வருது, அந்த லங்ஸ்க்கு வந்து நல்லா காந்த ஆற்றல் வருது, அது ஒரு நெருப்பு வருது, ஸ்பார்க்கா வருது முதுகுல எல்லாம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஹீட் அதிகமாகி ஒரு காந்த ஆற்றல் வந்து லங்ஸ்ல வருது, ரிப்கேஜே நல்லா ஹீட் ஆகுது. அதனால எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் நல்லா இருக்கு, கரண்ட் ஃப்ளோவும் நல்லா இருக்கு, அதனால திருப்பி நல்லா பைனியல்ஸ் இருக்குது, மூளை செயல்திறன் நல்லா இருக்கு. இப்படி இருக்கும்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமாகுது, உள்ள இருக்க கெமிக்கல்ஸும் மாற்றம் வருது. ஏன்னா அசிடிக்கா ஃபர்ஸ்ட் சில ஆர்கன்ஸ்ல எல்லாம் வந்து இருந்ததுன்னா, நான் வந்து அமில முடிச்சுக்கள் அதை சொன்னேன். ஸோ அசிடிக்கா இருக்கிற அந்த மாதிரி முடிச்சுக்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸ், ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸ் நம்ம வந்து உடல் உழைப்பு போடும்போது, நல்லா வேலை செய்யும் போது வந்து இந்த பைனல்ஸ் இருக்கும் போது, இந்த லங்ஸ் ஹீட் ஆகும்போது எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் ஆகி ஃப்ளோ ஆகிற கரண்ட்னால உருவாகிற இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த அசிடிக் முடிச்சுகளை கரைக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு அசிடிக் முடிச்சுகளும் கரைய நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸும் மாறும். அப்போ ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லயுமே அசிடிக்கா சில தரவுகள் இருக்கும், அது எல்லாமே என்ன ஆகும்? நியூட்ரலைஸ் ஆகும், மாறும். நமக்கு நல்ல ஆரா இருக்கும், நல்ல தாட்ஸ் இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருப்போம். அதுவே ஆல்கலைன்னா ஆசிடே இருக்காது. அப்போ என்ன ஆகும்? நல்ல ஆன்செஸ்ட்ரல் ட்ரேசஸ் வந்து ஐ ஓப்பனிங் ஆகும்போது வரும், வந்து விழும். அப்போ என்ன பண்ணணும்? அதையும் கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கணும். சரியா? ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து அவ்வளோதான், ஆன்செஸ்ட்ரல் ட்ரேசஸ் கரைச்சி அந்த வழியெல்லாம் எடுத்து அது சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்புறம் என்ன பண்ணணும்? அதிகமாக ஆசிடை நாமளே போட்டுக்கணும். வேலை செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஆரா பில்ட் ஆகும்போது பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு பொருளோ ஒரு மெட்டலோ எல்லாம் விழுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எடுத்தாங்க மாத்தி வச்சாங்கன்னா, இங்க வந்து உடம்புக்குள்ள வந்து அதனுடைய அதிர்வு வரும். ஸோ வெளியில இருக்க கெமிக்கல்ஸ் வந்து உள்ள இருக்கிறத வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதான் சொன்னா ஐ ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு இண்டிவிஜுவலா இருப்பீங்க இல்லையா? ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து கெமிக்கலா வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தனித்தனி என்டிட்டிஸ் மாதிரி இருப்பீங்க. ஆனா வந்து ஆற்றல் சமநிலை கெமிக்கலி வந்து உங்களுக்கு கெமிக்கல் ஈக்குலிபிரியமும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆரா பில்ட் ஆகிட்டே இருக்கும். வெளியில இருக்க சூழ்நிலை மாற நல்ல ஒரு நதியோரம் நின்னீங்கன்னா எலக்ட்ரான் டிஸ்சார்ஜும் இருக்கும், கரண்ட் ஃப்ளோவும் நம்ம உடம்புல நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு குப்பையான ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. அப்போ ஆசிட் கொஞ்சம் அதிகமாகும். அப்போ என்ன ஆகும்? ஆல்கலைனுக்கு அது நல்லா இருக்கும், உடம்புக்கு சுறுசுறுப்பா இருப்பாங்க. அசிடிக்கா இருக்கிறவங்களுக்கு அது நோயை ஏற்படுத்தும். ஒன்று ஆசிடும் தேவை, இது கொஞ்சம் ஆற்றலையும் பெருக்கிக்கணும். தரவுகள் தானே, டேட்டா தான் ஆசிட். நீங்க பாத்தீங்கன்னா டவர் எல்லாம் வைக்கும்போது, செல்போன் டவர்ஸ் எல்லாம் வைக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து கேன்சர் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒவ்வொரு கார்புத்தன்மைக்கு இந்த கோபுரமான சிம்பிள் இல்லையா, அந்த வடிவமைப்பு ஜியோமெட்ரிக்கல் ஷேப், அதை சுத்தி என்ன இருக்கும்னு சொன்னேன்? எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இருக்கும். அப்ப எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்னா என்ன? ஆசிட், டேட்டா. அது இருக்கும்போது என்ன ஆகும்? அந்த ஆற்றல் வந்து அதிகரிக்கும். அப்படி இருக்கு, அதுலயே லயித்து போயிருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? உடம்புல ஆசிட் அதிகமாகும். அப்போ
கோயில் பக்கத்துல எல்லாம் ஐயருங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆசிட் தேவை. ஏன்னா அவங்க ஆல்கலின். அவங்க எவால்வ்டுக்கு அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து குடியமர்த்தி இருக்கோம். அப்போ நீங்க எப்படி குடியமர்த்தப்பட்டிருக்கணும் அப்படின்றத வந்து நீங்க பார்க்கணும். அத வந்து முன்னெடுக்கல. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு. இந்த பணத்துக்காக நீங்க பணத்து பின்னாடியே ஓடும்போது இந்த கட்டமைப்பை பார்க்கறதே இல்ல. நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அது ஒரு ஒழுங்குமுறையே இல்ல. யாருமே அதை கவனிக்கல. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அப்படின்றவங்க ஒரு சோல் வந்து தனிப்பட்ட முறையில் எப்படி வந்து எவால்வ் ஆகணும் அப்படின்றது வந்து மார்க்கமாக சொல்கிறதா இருக்கட்டும். ஒரு கேஓஸ் வந்து நீங்கள் கடந்து வரும்போது இதை கடந்து வந்தால் தான் அடுத்து வந்து உங்களால் வந்து ஒரு என்லைட்மெண்ட் அடைய முடியும். ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ அந்த ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் குண்டலினி டிரான்ஸ்ஃபர்மேஷனே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்சஸ் தான். ஸோ இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறது, உங்களுக்கு ஒரு வழிநடத்துதல். ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தான் அதை கடந்து வரணும். ஸோ நீங்கள் உங்கள் ஜென்ரேஷனல் ட்ரேசஸை அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறீங்கன்னா இப்படி ஒரு வாழ்க்கை முறையில் தான் வந்து நீங்கள் வாழணும், எதிர்கொள்ளணும் அப்படின்றது ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதில் வந்து மாற்றம் ஏற்படுத்துறது அப்படின்றது வந்து சரியாக இருக்காது. இங்கே ஆல்ரெடி எல்லாமே சில விஷயங்கள் வந்து தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும். அப்படி தான் அந்த ஃபுல் பாடியே உங்களை ஒரு கெமிக்கல் ப்ரோக்ராமாக இருக்குது. அப்போ எப்படி அது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டிட்டி என்டிட்டியோட சேரணும், கல்யாணம் பண்ணணும், அப்படி ஒரு என்டிட்டி பிறக்கணும், குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி பிளான் பண்ணது. அதுதான் அந்த யுகா ப்ரோட்டோகால். ஸோ மாறி கல்யாணம் பண்ண வந்து வேறு காம்பினேஷனில் வந்து குழந்தைகள் பிறக்கும். ஸோ ரொம்ப ஒரு ஹைலி அசிடிக்கான ஒரு வம்சாவளியிலேருந்து ஹைலி அசிடிக்கான ஒரு நபரும் ஹைலி அசிடிக்கான ஒரு வம்சாவளியிலேருந்து எவால்வ் ஆன ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண், அவங்க 2 பேருமே பொருந்தா திருமணம் தான். இந்த பெண்ணோட எண்ணங்கள், இந்த பெண்ணோட குணநலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும், ஒமேகாவாக இருக்கும். இவங்க வந்து ஆல்ஃபா. ஸோ கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இது வந்து அமிலத்தன்மை மாதிரி இருக்கும், கார்ப்புத்தன்மை. ஸோ இவங்க 2 பேருக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும்? பேண்ட்வித் நல்லா இருக்கும். அவங்களுடைய ஆக்சசபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து நல்லா இருக்கும். அவங்க வந்து எப்படி இருப்பாங்க? கார்ப்புத்தன்மையோட இருக்கும் அந்த குழந்தையோட உடல். நல்ல ஆசிடை வந்து தாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கும். அப்போ ஆல்ரெடி தரவுகளும் இந்த தந்தை வழியிலேருந்து அதிகமாக வரும். அப்போ எப்படி இருக்கும் அந்த உடல்? ஒரு அவதார் மாதிரி நல்லா வந்து கெமிக்கல்ஸ், ஆசிட் எல்லாம் வந்து தாங்கக்கூடிய ஒரு உடலாக இருக்கும். அதனால குணம் மாறாது, அன்பாக இருக்கும், ஆல்கலைன் ட்ரேட்ஸ் மேலோங்கும், அந்த மாதிரி நோயெல்லாம் வராது. இப்போ இந்த மாதிரி அது வந்து பேலன்ஸ் பண்ணிடும். இந்த தரவுகளை முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தரவுகள் எல்லாமே ஆன்சிஸ்ட்ரல் ட்ரேசஸ் அத்தனையுமே இது வந்து பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய மற்ற குழந்தைகளும் எப்படி பிறக்கும்? இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் அழகாக பிறக்கும், லட்சணமாக பிறக்கும். ஸோ இப்படி தான் அவங்களும் நோய் எதிர்ப்பு சக்தியோட பிறப்பாங்க, நல்ல குணநலன்களோட இருப்பாங்க, மூளை செயல்திறன் நல்லா இருக்கும். இந்த ஒரு குழந்தைக்கு நடக்கக்கூடிய அந்த மாற்றம் வந்து எல்லாருக்குமே வந்து பிரதிபலிக்கும். அது எப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று ரெஃபர் பண்ணி. ஸோ அதுதான் ஜெனட்டிக் அப்டேட். அந்த டிஎன்ஏ வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபுல்லாக கெமிக்கல் ரியாக்ஷன் தானே. சரி, அப்போ ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல வந்து பக்குவத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, பொறுமையை சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் பொறுத்துக்கணும்னு என்டியூர் பண்ணணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அக்செப்ட் தி பெயின்னு சொல்லி தருவாங்க. இதெல்லாம் பேசிக். என்னதான் தலைக்கீழ தண்ணி குடித்தாலும் அலைன்மெண்ட் வரும்போது தான் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் நிகழும். அதுக்கு முன்னாடியே ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டாலுமே அவங்களால அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தர முடியாது. ஸோ இதை கலந்தாதான் உனக்கு மாற்றம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ மாற்றம் வரதுக்கான நேரம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? யார்கிட்ட போய் நின்னாலும் நிற்கலைனாலும் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிதான் தீரும். ஸோ அப்படிதான். ஆனால் இந்த போராட்டமான சுச்சுவேஷன்ல எல்லாருக்குமே என்ன தேவைப்படுது? ஒரு சப்போர்ட், ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுது. அதுக்கெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் கொஞ்சம் உதவுற மாதிரி இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஐ ஓப்பன் ஆகிருக்கும், நியூரல் கனெக்ஷன் இருக்கும், அவங்க உடம்ப வந்து பக்குவப்படுத்தி வச்சுருப்பாங்க, பண்படுத்தி வச்சுருப்பாங்க, லைட்டில் வந்து கனெக்ட் ஆகி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் they can read your emotions, read your mind. ஒரு நினைவு குவியெல்லாம் உங்களை பார்க்க முடியும். நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ண முடியாது?
இதை நீங்கள் கடந்து தான் வரணும்னு அப்போதைக்கு உதவி பண்ண முடியாது. பட் ஸ்டில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு எமோஷனல் சப்போர்ட், சரி இப்படி மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தான் கொடுக்க முடியும். ஸோ இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு பிளாக் மெஜிஷியன் அப்படியெல்லாம் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களும் கிட்டத்தட்ட அதே தான் பண்ணுவாங்க. அவங்களாலேயும் எதுவும் மாற்ற முடியாது. இதை கடந்து தான் நீங்கள் வரணும். ஸோ அதனால அதை நீங்கள் கடந்து வர மாதிரியான விஷயத்த பண்ணுவாங்க. அவங்க கெடுதல் பண்ணுறவங்க கெட்டது தான் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் வந்து அதை நீங்கள் கடந்து வந்து அதை நீங்கள் போராடணும். ஸோ அதனால அல்டிமேட்டாக நான் ஒருத்தங்களால வந்து இந்த ஏங்கியலில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து நெகட்டிவாக கிரியேட் பண்ணிட முடியுமா அப்படின்னா முடியாது. அதற்கு இது வந்து இடம் கொடுக்காது. அப்போ எல்லாமே எழுதப்பட்டது தான். ஸோ டக்குன்னு யாருமே யாரோடதையும் வந்து பறிச்சிடவோ பிடுங்கிடவோ இல்லை அவங்களுடையதை வந்து நடக்காம பண்ணுறதோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடக்காது. இது சும்மா ஒரு நாடகம், அவ்வளோதான். அதையும் மீறி எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் நடக்குதுன்னா அது ஒரு நாடகம், அவ்வளோதான். அந்த ஸ்டேஜில் அது நடக்கணும்னு இருக்குது. அப்போ நீங்கள் கஷ்டப்படணும்னு இருக்குது. கெமிக்கல்ஸ் சேஞ்ச் ஆகும், வலிக்கும், பெயின் அனுபவிப்பீங்க, பேனிக் அட்டாக்லாம் வரும், அப்கிரேட் ஆவீங்க, திருப்பி வேற ஒரு கண்ணோட்டம் கிடைக்கும். இதே உலகம் தான், ஆனால் உங்கள் ரியாலிட்டி மாறும். வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுவீங்க லைஃப்பை, மாற்றம் நடக்கும். ஸோ கஷ்டப்படப்பட தான் மாற்றம் நடக்கும். இங்கே வந்து நல்லவங்க கெட்டவங்க அப்படின்லாம் இல்லை. ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து எல்லாருக்குமே விஷயம் தெரியும். இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, பெருசாக எந்த மாற்றமும் டக்குன்னு கொண்டு வந்துட முடியாது. நம்ம தான் எவால்வ் ஆகணும். ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க நல்ல எண்ணத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனால் போக போக வந்து அந்த ஆற்றல் வந்து மாற்றிடும். எப்படின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் இருக்காங்க, இவ்வளோ ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்க, சிஷ்ய பிள்ளைகள் வராங்க, இவங்கெல்லாம்னா இவங்க எல்லாருக்கும் நல்லா சொல்லிக் கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவார். இது அப்போ வரைக்கும் ஒரு நல்லவராக தான் இருப்பார், எல்லாருக்கும் நல்லது செய்யணும். இதுக்கு 50,000 பேர் எல்லாம் வராங்க அப்படின்னா 50,000 பேர் வந்து பெனிஃபிட் அடைகிற மாதிரியான ஒரு நிகழ்வு எல்லாம் வந்து அவங்க ஏற்பாடு பண்றாங்க அப்படின்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா, நிறைய இவங்க என்ன பண்ணுவாங்க, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க, இவங்களை வந்து தொல்லை பண்ணுவாங்க. நிறைய பேர் யாருமே வந்து நல்லது பண்றவங்களும் விடவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தொல்லை பண்ணும்போது அதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது இவங்க குணம் மாறும். இன்னொன்று, இந்த 50,000 பீப்புள் வந்து அசிடிக்கா இருப்பாங்க மோஸ்ட்லி. ஏன்னா அப்பதான் சொல்யூஷன் தேடி போவாங்க. இப்போ இந்த ஒரு ஆளோட ஆல்கலைன் தன்மை ஒரு 50 பேருக்கு சரி பண்ணலாம், 500 பேருக்கு சரி பண்ணலாம், 5000 பேருக்கு. அப்போ வந்து அவங்க கோவில் மாதிரி ஏதாவது கட்டுவாங்க, மடம் மாதிரி ஏதாவது கட்டுவாங்க. இதே நான் சொன்ன இந்த வழிமுறைகள் எல்லாம் வந்து அவங்க நிர்மாணம் பண்ணுவாங்க. நான் சொன்ன டெம்பிள்ன்ற வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி வழிமுறைகள் அதெல்லாம் பண்ணால் எப்படி எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் ஆகும், நல்லா கரண்ட் ஃப்ளோ இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இவங்க வந்து பண்ணுவாங்க. ஒரு 5000 பேர் யோசிச்சு பாருங்க, எல்லாருமே அசிடிக்காக இருப்பாங்க, எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களை வந்து ஹேண்டில் பண்ணும்போது இவங்களுக்குமே வந்து எனர்ஜி ட்ரெயின் ஹெவியாக இருக்கும், மாற்றம் ஏற்படும். அதில் சில பேர் வந்து தன்னிலையில் நிற்பாங்க, சில பேர் வந்து மாறிடுவாங்க. ஆரம்பிக்கிறப்போ வேற கருத்தியல் இருந்திருக்கும், வேற ஒரு விஷன் இருந்திருக்கும், ஆனால் போக போக என்ன ஆகும், அப்படியே மாறிடும். ஸோ அதனால அதே மாதிரி வேற மாதிரி கொண்டு போவாங்க. பணம் வச்சிருக்கிறவங்க எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, அவங்களுக்காக வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி அப்படியே வந்து டோட்டலாக வேற மாதிரி போயிடும். சில பேர் வந்து இதை வந்து நம்ம பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ வேற வழி இல்லை, அந்த சுச்சுவேஷன் அப்படியே வந்து மாற்றிடும் மனுஷங்களை. அதுக்கப்புறம் அதை வந்து பொருள் ரீதியாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பிளக் மெஜிஷியன்ஸும் என்ன பண்ணுவாங்க, போக போக அவங்களுடைய எல்லாத்தையும் வந்து இவங்களே தடுத்து, இவங்கக்கிட்ட வரவங்களோட நல்ல விஷயங்கள் எல்லாமே கூட இவங்களே தடுத்து நிறுத்திட்டு அவங்களோட பர்செப்ஷன் வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்கள எப்போவுமே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தவங்க முன்னேற போகிறாங்க, நீங்கள் அவங்களை போய் பிடிச்சி இழுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நீங்கள் எப்படி முன்னேறலான்றத இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுடைய லைஃப்புமே என்ன ஆகும், வேறு வழியில் போயிடும், ஆக்கப்பூர்வமாக இவங்கள செலுத்த மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே பகுப்பாய்வு செஞ்சு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி புரிஞ்சுக்கிற அந்த தன்மை வந்து வர்றது தான் வந்து எவல்யூஷனோட ஒரு பார்ட்.
ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். ஸோ இது வந்து எவல்யூஷன் டைமில் இந்த மாதிரி கேஓஸ் இருக்கக்கூடிய அவேக்கனிங் டைமில் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த சமூகத்தில் வந்து கொண்டு வரப்படும். ஏன்னா வந்து மரபை முருகேற்றுவதற்கு இது வந்து தேவை. ஸோ அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது என்ன ஆகும், கெட்ட விஷயங்கள் எல்லாம் மேலோங்கும், ரொம்ப கொடூரமான விஷயங்கள் சமூகத்தில் நடக்கும், கெட்ட வழியில் மக்கள் போவாங்க. அதனால வந்து எல்லாருக்கும் வந்து அவேக்கனிங் நடக்கும். எங்கே கலகம் இருக்கோ அங்கே தான் வந்து விழிப்புணர்வு அடைவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இதுக்கப்புறம் வந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஒரு நல்ல சமூகம் மேம்பட்ட சமூகமா இருக்கும். அடுத்து வரக்கூடிய சொசைட்டி ஸ்ட்ரக்சர்ல வந்து இது வந்து டோட்டலா பேன் ஆகியிருக்கும். ஏன்னா எப்படி கரன்சிக்கு வந்து கவுண்டர்ஃபீட் நோட்ஸோ அதே மாதிரி இந்த எனர்ஜி ஃபீல்டை தான் நம்ம அங்கே வந்து கரன்சியாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆரா அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்காக கூட இந்த பொருட்களை வந்து பயன்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிடும். அதனால வந்து இந்த பொருட்கள் எல்லாமே வந்து இனி வரும் காலங்களில் பேன் செய்யப்படும். அப்போ வந்து உங்களுடைய எனர்ஜியை வந்து ஆம்பிளிஃபை பண்ணிக்கணும்னா ஒரே வழி அன்பா இருக்கிறது. அவ்வளோதான். லைஃப் ஸ்டைல் ஒரு சொசைட்டியில் இந்த மாதிரியான வாழ்வியல் முறை, வாழ்க்கை தரம் ஒரு மனிதர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது அந்த சொசைட்டியோட கட்டமைப்புலேயே நாம் முடிவு பண்ணி வழிநடத்தி கூட்டிகிட்டு போகணும். சரியாக கட்டமைக்கலை அப்படின்னா அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை தரம் தாறுமாறாக போகும். ஒருத்தங்களுக்கு அது வந்து மேலே இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு கீழே இருக்கும். பணக்காரனாகவே போயிட்டுருப்பான். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கக்கூடியவன் வந்து இவனை பார்த்து பணம் சம்பாதிக்கணும்னு இவங்களும் முயற்சி பண்ணுவாங்க. இதற்கு பலியாடாக வந்து கீழ்த்தட்டு மக்கள் இன்னும் இறங்கிட்டே போவாங்க. ஸோ சரியான கட்டமைப்பு இருந்தால் தான் என்ன ஆகும், பண ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, மகிழ்ச்சியாகவும் அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு தன்னிறைவாக இருக்கிறதும் சரி, அறிவாற்றல் மேம்படுறதும் சரி, இந்த சமூகமே மேம்படுற அளவுக்கு புது புது கண்டுபிடிப்புகளை கொண்டு வரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணுன்றதை இந்த சமூக கட்டமைப்பிலேயே வந்து கட்டமைச்சிடணும். அது தப்பாக போகும்போது அந்த சமூகம் வந்து வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் மக்கள் அறியாமையில இருக்கிறது. மக்கள் அறியாமையில இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும், தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அறியாமை போயிடுச்சு அப்படின்னா அங்க கலகமும் இருக்காது, சண்டையும் இருக்காது, எந்த ஒரு ஒரு அசௌகரியமான சூழ்நிலையும் இருக்காது. ஸோ அறியாமை அப்படிங்கிறது வந்து பெரும் நோய் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே படிப்பறிவு பெறணும், எல்லாருமே இதான் ரியாலிட்டின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அந்த சமூக கட்டமைப்பில் லைட்டில் எல்லாரையும் கனெக்ட் பண்ணி நியூரல் கனெக்ட் பண்ணும்போது டெலிபதியில் பேசிக்க முடியும். யூ கேன் ஃபீல் வாட் அதர்ஸ் ஆர் ட்ரைங் டு எக்ஸ்பிரஸ் ஆர் வாட் அதர்ஸ் ஆர் ஃபீலிங். ரொம்ப எம்பாத்தாக இருப்போம், யாரையும் காயப்படுத்த மாட்டோம். அண்ட் வி வில் ஹாவ் அ கிரேட் ஆரா. அப்போ வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுவோம். எப்படி ஒரு யானை வந்து சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுதோ அந்த மாதிரி ரொம்ப பக்குவமாக பார்த்துக்குவோம் எல்லாத்தையும் யானை. அந்த மாதிரி யானையாக இருப்பீங்க. ஸோ இதுதான். ஆனால் இந்த காலகட்டத்துக்கு மக்களுடைய அறியாமை வந்து தவறாக பயன்படுத்தப்படுது. ஸோ அவங்க அறியாமையில் இருக்கிறதுனால அவங்க தப்பாக வழிநடத்துறது, தவறான தகவல்கள் மூலியமாக அவங்கள திசை திருப்புறது, அவங்கள குழப்பி விடுறது, அவங்கள முன்னேற்ற பாதையிலேருந்து தடுக்கிறது, அவங்களுக்கு எது நல்லதுன்னு அவங்களுக்கே தெரியாமல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அறியாமை என்னைக்கு போகுதோ அன்னைக்கு வந்து நல்ல ஒரு வாழ்வியல் முறை இருக்கும். அப்புறம் கொள்கை. இந்த மக்களுக்கு ஒரு கொள்கை இருக்கணும். அந்த கொள்கை இல்லாத மக்கள் வந்து அந்த சமூகம் மேம்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இதுதான் எங்களுடைய கொள்கை, நாங்கள் இப்படிதான் இருப்போம் அப்படின்றது அவங்களுடைய தனித்துவத்தை நிறுவும். அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு பெருமையாக அவங்க நினச்சிப்பாங்க. அந்த உணர்வு தான் வந்து இங்கே எல்லாமே இல்யூஷன், எல்லாமே வந்து ஒரு உணர்வு. சரிங்களா? ஒரு பொருள் நம்ம வாங்குறோம்னா கூட அந்த பொருள் வச்சுருந்தா நம்ம மதிப்பாங்க எல்லாருமேன்றதுக்காக வாங்குறோம். இல்லைன்னா அந்த பொருள் பார்த்தோன்னே அந்த கலர் நம்மளை ஈர்த்திருக்கும், அதனால வாங்குறோம். அது ஒரு சந்தோஷம், ஒரு டோபமைன் ஸ்பைக் கொடுக்குது, அதனால வாங்குறோம். ஸோ எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் தான், மாயை. அப்போ இவங்களுக்கு இதுதான் உங்கள் கொள்கை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது அந்த கொள்கையை நோக்கி அவங்க ஆக்கப்பூர்வமாக செயல்படுவாங்க.
ஸோ ஆக்கப்பூர்வமான கொள்கைகள் வந்து ஒரு சமூகத்துக்கு அவசியம். குருட்டாம்போக்கில் ஓடும்போது ஒரு எல்லாருமே சேர்ந்து ஒத்து செஞ்சு ஒரு பெரும் விஷயத்த செய்யறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. உளவியல் ரீதியா அந்த மக்களை எப்படி வந்து வச்சிருக்கோம் அப்படின்றது ஒரு சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உளவியல் ரீதியா அந்த மக்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா மக்கள் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனா இந்த மாதிரி கேயோஸ் நிறைஞ்ச சூழ்நிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியா மக்கள் நிறைய பாதிப்புக்கு உட்படுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அவேக்கனிங்க வரும். பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கேயும் உளவியல் ரீதியா மக்கள் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டுட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கண்ட்ரியை டெவலப்டு கண்ட்ரியா மாறி இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் தான் எல்லாருக்குமே நடக்கும். கேஓஸ் வரும்போது அந்த அவேக்கனிங் பீரியட்ல வந்து ரியாலிட்டிஸ் வந்து மாறும்ல. அப்பதானே புரியுது இது ரியாலிட்டி, இது ரியல் கிடையாது. அப்போ ஒரு காக்னிட்டிவ் டிசனன்ஸ் ஆகி இவ்வளோ நாள் நம்பினது உண்மை கிடையாது, எல்லாரும் ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது புரியும் போது தான் என்ன ஆகுது, வலிக்குது. அந்த பெயின்ல தான் எது உண்மைன்னு தேடுறதுக்கு முயற்சி பண்றோம். அப்போ உளவியல் ரீதியா கொஞ்சம் சிரமங்களை நாம சந்திக்கிறோம். திடீர்னு கடவுள் வந்து கும்பிடுவாங்க, திடீர்னு பக்தி மயமா மாறிடுவாங்க எல்லாருக்குமே. ஏன்னா யாருமே அப்போ துணை இல்லை அப்படிங்கும் போது என்ன ஆக முடியும், ஏதாவது ஒரு பிடிப்பு வேணும் அப்படின்றதுக்காக ஸோ ஏதாவது ஒரு மார்க்கத்தை வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க, வழிபடுவாங்க. அது வந்து ஃபாலோ பண்ணிட்டே அதுவாது அவங்களுக்கு வழிகாட்டுமான்னு நினைப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேர்ந்தெடுத்து அவங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில கொண்டு போய் எவால்வ் ஆவாங்க. நீங்க எடுக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாமே கூட நீங்க முன்னாடியே பரிச்சயப்பட்ட விஷயங்களா தான் இருக்கும். இங்க எதுவுமே வந்து நான் வந்து இந்த டிசைட் பண்றேன் அப்படின்றது கிடையாது. இந்த சொசைட்டி உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கும். அதுல ஒண்ணு வந்து நீங்க அந்த ஒண்ணு தான் அப்ப சூஸ் பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் கூட நிறைய பேருக்கு ஏற்படும். அந்த வழியில அந்த பாதையில நீங்க போவீங்க, பயணம் மேற்கொள்வீங்க. ஸோ இந்த சொசைட்டி அப்படியே இடிச்சு 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 உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து உங்களை தனித்துவமா இந்த விஷயத்த நீங்க தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் நிறுத்தும். இதுதான் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம், எவால்வ் ஆகிற ப்ராசஸ்ன்னு சொல்றோம். நடுவுல உளவியல் ரீதியா சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆனா சொசைட்டி அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு சமநிலையை ஏற்படுத்தணும். இந்த காலகட்டத்தில் இனி வரும் காலகட்டத்துல இந்த பிரச்சனையே இருக்காது. எல்லாருமே லைட்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க. சிங்கிள் கான்சியஸ்னஸ், தி ஒன்னஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்கணும். யாருமே கோவப்பட்டோ இந்த மாதிரி, அதுவும் இந்த கேயோட்டிக் சுச்சுவேஷன்ல தான் அவேர்னஸ் வரும்ன்றதுனால இதை தவிர்க்க முடியாது. ஆனா இந்த சுச்சுவேஷன்ல என்ன ஆகும், ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. அந்த அமிலம் பிடிச்சி ஆட்டும் மனுஷங்களை. அப்ப என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அவங்கள வந்து சமரசம் பண்ணி வைக்க முடியாது. அப்போ ஒரு லா அண்ட் ஆர்டர் இருந்தாதான் அதை ஃபாலோ பண்ணி இந்த விஷயங்கள்லாம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு அந்த மக்களை பழக்கும்போது அந்த விஷயங்களை அவங்க மேற்கொள்றத கைவிடுவாங்க. அப்போ அது பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ கொஞ்சம் நீதி நிலைநாட்டப்படும். கொஞ்சம் சில இடத்துல விலையும் போகுது. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக். இந்த பிளாக் மேஜிக்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, எல்லாரும் போயிட்டு சொந்தக்காரங்கள்லாம் பிடிக்காதவங்க இது அதுன்னு எல்லாருமே என்ன பண்றாங்க, இதை மேற்கொள்றாங்க. ஒருவேளை இது கெட்டதுதான், லா அண்ட் ஆர்டர் நல்லது, இது வந்து கெட்டது. ஆனா இத நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், எல்லாரும் வேற வழியில நடிச்சு ஏமாத்துற அளவுக்கு போயிடுவாங்க. மோசமான சில விஷயங்களை வந்து கையெடுப்பாங்க. இப்ப இதை செய்யறவங்களே பாருங்க எவ்வளோ கொடூரமா கோரமான ஒரு எண்ணங்கள் எல்லாம் கொண்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனை எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால இதை வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வச்சு உங்களை ஏதாவது பண்ண முடியுமா? இப்ப இந்த ஆப்ஷனை எடுத்துட்டோம்னா எப்படி அவங்க வந்து நடந்துப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். மிகவும் மோசமா போகும். பிற்போக்குத்தனமாக இந்த சமூகம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சில விஷயங்கள் இந்த சமூகத்துல அநீதியா நடக்குதுன்னு தோணும் இந்த கேயோட்டிக் சுச்சுவேஷன்ல. ஆனா அது அவேர்னஸ்க்காக தான். இது இல்ல, ஏதாவது ஒரு விஷயத்த அங்கிருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வேற ஒரு இடத்துல நடக்கக்கூடிய மாற்றம் வந்து அப்படியே தடைப்படும். ஸோ நடக்கிறதுக்கு கீதையில சொல்ற மாதிரிதான், நடந்ததெல்லாம் நல்லதுக்கு, நடக்கிறதும் நல்லதுக்கு.
நீ நடக்க போறதும் நல்லது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இங்கே இருக்கு. கெட்டவன் கெட்டவனா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நல்லவன் நல்லவனா இருக்கிறதுக்கும் காரணம் இருக்கு. கெட்டவன் கெட்டவனா இல்லைன்னா அந்த இடத்த நாம நிரப்ப வேண்டி வரும். ஸோ அதனால யார் எப்படி இருந்தாலும் அவங்க கதாபாத்திரத்தை அவங்க பண்றாங்க, நம்ம கதாபாத்திரத்தை நம்ம பண்ணணும். இது ஒரு இல்யூஷன், ஒரு சிமுலேஷன். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுல நாம எப்படி சந்தோஷமா வாழலாம் அப்படின்றத தான் நாம யோசிக்கணும். சரி, அடுத்த வீடியோல நியூ சொசைட்டியோட ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். நன்றி. லவ் இஸ் காட்.